அரிசி, இந்த அரிசி நம்ம வாழ்க்கையோட எப்படிலாம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா வளைகாப்பு என்று ஒன்று செய்வாங்க. அதில் 7 மாதம் அல்லது 9 மாதத்தில் அவங்களுக்கு பல விதமான அரிசி சாதங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அதில் தான் புளி சாதம், தயிர் சாதம், எள் சாதம், அதே போல் கருவேப்பிள்ளை சாதம் என்று ஒரு 7 விதமான சாதம், 9 சாதம்லாம் செய்வாங்க. அதை சோறு, இந்த சோறை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதோடு இல்லாமல் அந்த வளைகாப்பு அன்னைக்கு வந்து காப்பு அரிசி என்று ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. ஆக அரிசி எவ்வளோ முக்கியத்துவம், அதை காப்பு அரிசி, அதை காக்கக்கூடிய அரிசி என்று பொருள். அதே போல் குழந்தை பிறந்த பிறகும் 16ஆவது நாள் 16ன்னு கொண்டாடுவாங்க. அன்னைக்கும் பார்த்திங்கன்னா காப்பரிசி என்று ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த அரிசி. அரிசி வந்து எல்லா விழாக்களிலையும் நம்மோடு, அதே போல் திருமணத்தை அன்று பார்த்திங்கனாக்கா மாங்கல்யம் வந்து இந்த அரிசி மேலே தான் வச்சுருப்பாங்க. அரிசியை மஞ்சள் பூ எல்லாத்தையும் சேர்த்து தான் மாங்கல்யம் கட்டுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, தாலி கட்டுறப்போ பார்த்திங்கனாக்கா இந்த அரிசியை வீசி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோடு இந்த அரிசி என்பது ஒரு நீண்ட நெடிய தொடர்பை உடையது, நம்மளுடைய பரம்பரையோடு தொடர்புடையது.